ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு மனிஷாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு அகோராவில் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தேன்ல, அதோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் தான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ நான் அதில் சமையல் செஞ்சு பார்த்தேன், எப்படி வருது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறதா உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே போல் இதில் நான் சமையலும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது. அதோட ஃபுல் வீடியோ நான் அந்த பதிவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு மனிஷாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். கவிங்கிற சிஸ்டர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிக்கனுடைய விங்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பீஸ் எடுத்திருந்தேன். ஒரு 6 பீஸ் மட்டும் விங்ஸு, ஒரு 2 பீஸ் மட்டும் லெக் பீஸு. ஏன்னா அதுவும் எப்படி வருது, லெக் எப்படி வேகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் சில்லி சிக்கன் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். நான் அது மட்டுமே சேர்த்து எப்போதுமே செய்ய மாட்டேன். அது கூட நம்ம வீட்டில் உள்ள நிறைய பொருட்களை சேர்த்துக்குவேன். என்ன அப்படின்னா, அது கூட ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா அந்த பொடியிலேயே உப்பு எல்லாமே இருக்கும், நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். அது போக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த பொடி மட்டுமே போட்டோம் அப்படின்னா அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலராக இருக்குமே தவிர அதில் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்க்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கோல்டு வின்னரும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்படி நாம் கலந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்து அதில் ஆயில் மேலே அப்ளை பண்ணுவோம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நல்லா ஆயிலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அகோரா ஏர் ஃப்ரையர் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம எந்த சமையலுமே செய்யணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது, ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் போட்டு சிக்கன் விங்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சேன். எக்ஸ்ட்ரா டைம்லாம் கூட எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்தோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா மசாலா அப்படியே உதிர்ந்து விழுகாது, நல்லா பிடிச்சிக்கும். அதனால் நம்ம போட்ட உடனே நம்ம செய்யலாம். இன்னொன்று அந்த டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அரிசி மாவு சேர்க்குறப்போ நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸு கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். மொத்தம் ஒரு 6 பீஸ் மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே வச்சு யூஸ் பண்ண ஓவனை விட இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எதுவுமே நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று ரொம்ப மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம். நம்ம எப்போதுமே இதெல்லாம் எண்ணெயில் பொரித்து தான் சாப்பிடுவோம் இல்லையா. இன்னொன்று இதில் நம்ம செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வயிற்றுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திகட்டலை. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பீஸுக்கு மேலே அடுத்த பீஸ் நம்மளுக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, திகட்டும் இல்லையா. வயிற்றுக்கெலாம் எந்த தொந்தரவும் கொடுக்கல, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்தது. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக வந்திருந்தது. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததை இப்போ எடுத்து நம்ம ஓவனுக்குள்ளே வச்சாச்சு, ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சாச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெக் பீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களே. இது டச் ஸ்க்ரீன் தான், அதனால் ஆன் பண்ண உடனே நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவங்களே குட்டி குட்டி படமாக கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணால் போதும், அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இது 185 டிகிரியில் 40 நிமிஷம் எடுத்துக்குது. ஆனால் பார்த்தா 40 நிமிஷம் நம்மளுக்கு அதிக டைம் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் வச்சு விட்டுட்டு நான் போய் மயோனைஸு செஞ்சேன். அது செஞ்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி உட்கார்றப்போவே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஒரு 20 நிமிஷம் கழித்த உடனே நான் எடுத்து பார்த்தேன்.
எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறோம் இல்லையா, கருகிடக்கூடாது. இன்னொன்று எந்த அளவுக்கு இது வேகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணையிலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. திருப்பி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ அது எந்த டைம்லேருந்து எடுத்துக்கிச்சோ அந்த டைம்லேருந்து மறுபடியும் அப்படியே வந்து அது ஓட ஆரம்பிக்குது. இப்போ அது வெந்துட்டுருக்கட்டும். அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து மயோனஸ் செஞ்சுக்கிறேன். இப்போ 2 எக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மஞ்சக்கரு வந்து கலங்காமல் இருக்கிற எக்கு தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான எக்கு. இது எடுத்துக்கோங்க. அது போக 4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து என் பையன் வந்து எனக்கு ஓடி வந்து முத்தம் கொடுத்தான். உண்மையாலுமே நான் நினச்சி பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸி ஜார்லேயும் கூட அடிக்கலாம். இது நான் இப்போ வந்து புல்லட் மிக்சியில் அடிச்சிட்ருக்கேன். இது இல்லைங்கிறவங்க மிக்ஸி ஜாரில் நம்ம அடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு என்னென்னா, அதாவது சிக்கனே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது போக இந்த மயோனஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா, அதாவது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு, அதீத ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அவ்வளோ டேஸ்ட்டு, நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க. நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. என்ன தான் நம்ம சமையல் செஞ்சாலும் அதை ரசித்து சாப்பிட்டு நம்மளுக்கு பாராட்டு வரும்போது நம்ம வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் இருந்தது. உண்மையாலுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நல்லா நான் வந்து ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து கோல்டு வின்னர் தான் இருக்கணும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து ஸ்மெல் வரும். அதனால் கோல்டு வின்னரோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் அடிச்சுட்டு மறுபடியும் திருப்ப வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றினோம் தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த மயோனஸ் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த க்ரீமியாக இருக்கிறப்போ நம்ம தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து ஓட விடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பல்ஸ் விட்டு எடுத்தோம்னாவே போதும். ஆனால் இதில் வந்து நம்ம பல்ஸ் எல்லாம் விட முடியாது. டக்கு 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 டக்குட்டு அது வந்து அது அந்த ப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு ஓடும் இல்லையா, அப்படி தான் இதில் அரைக்க முடியும். இதில் எப்படி வருது அப்படின்ட்டு தான் அரைச்சி பார்த்தேன். மிக்ஸி ஜாரு, குட்டி ஜார் இருக்கும் இல்லையா, சின்ன ஜாரு, அதில் நம்ம அரைச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா க்ரீமியாக வரும். இதில் எப்படி வருது, இந்த புல்லட் மிக்சியில் எப்படி வருது அப்படின்ட்டு தான் இதில் நான் அரைச்சி பார்த்தேன். இதுலேயுமே சூப்பராக தான் வந்திருந்தது. இப்போ நல்ல ஒரு க்ரீமியான ஒரு மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து டைம் வந்து முடிஞ்சு மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நல்லா கிறிஸ்பியாக வெந்து நல்ல ஜூஸியாகவும் இருந்தது. அப்படியே ஹார்ட் ஆகலை சிக்கன், அப்படியே நல்ல ஒரு ஜூஸியாக இருந்தது. திருப்பி நான் வந்து எடுத்து ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணியோ எதுவுமே வைக்கல. ஃபஸ்ட்டு நான் வந்து அதை நல்லா ஊற வைக்கும்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான். மற்றபடி இதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் தான் இதில் சேர்ந்துருக்குது. அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது. மனம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு மனம். நம்ம வந்து இந்த பாபிக்யூலாம் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி ஒரு மனமாக இருந்தது. நல்லா இருந்தது மனம். இப்போ சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மயோனஸும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ
இப்போ நான் வந்து இது எப்படி வெந்திருக்குது அப்படின்னு நான் அப்படியே வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சூப்பராக பூ போல் வெந்திருந்தது. அவ்வளோ நல்லா சாப்பிடும்போது மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்ல ஒரு ஜூஸியாகவும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் சிக்கன் வந்து ஓவனில் செஞ்சதில்லை. நம்மளுடைய ஓவனில் கூட ஏதாவது ஒன்று சொதப்பும். ஆனால் வந்து இதில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன்னா டைமிங் எல்லாமே அவங்க செக் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது சமையல் பண்ணுறதுக்கு. அந்த ஓவனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். டைமு, டிகிரிஸ் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி வைக்கணும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரிவ்யூ ரொம்ப சூப்பர். என்னை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது விங்ஸ் வேக வச்சு எடுத்துகிட்டேன் இல்லையா, அடுத்து வந்து லெக் பீஸும் அதே 40 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். அதுவுமே செம்ம சூப்பராக வந்திருந்தது பாருங்கள். அந்த கருவேப்பிலை நான் போட்டு பெரட்டி வச்சேன் இல்லையா, அந்த கருவேப்பிலை கூட கருகாத அளவுக்கு அந்த க்ரீனஸும் இருக்குது, அந்த மொறுமொறுப்பும் இருக்குது. அப்படி வெந்திருந்தது. நல்ல ஒரு பதத்தில் வெந்து கொடுத்துருந்துன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. யாராவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இது வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் முழு கோழி வந்து செஞ்சு பார்த்தேன். அது எப்படி வருது அப்படின்ட்டு. அதுவுமே செம்ம சூப்பராக வந்திருந்தது. அதோட பதிவு நான் நாளைக்கு கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.